வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல், உங்கள் வச்சிருவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் சந்திக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு காணொலியில வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு போட்டியா ஒரு தடை. அதாவது இன்னைக்கு நம்ம காணொலியில என்ன பார்க்க போறோம்னா விஸ்பர் சேலஞ்ச். இந்த விஸ்பர் சேலஞ்ச் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எப்போ கனடால இருக்கிறப்போ செஞ்சிருக்கோம். சின்ன பசங்களா இருக்கும்போது. இப்போ வந்து பைல்வான் இன்னும் நீ குட்டி பையன் தான்டா, சரியா? அதனால இருந்தாலும் இப்போ நம்ம விஸ்பர் சேலஞ்ச் பண்ண போறோம். தெரியாத நண்பர்களுக்கு வேமா என்னங்கிறது சொல்லிடுறேன். விஸ்பர் சேலஞ்சுனா ஒன்றும் இல்லைங்க. அதாவது நம்ம ஏரியாவில் மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றும் போது ஸ்பீக்கர் கட்டினாங்கன்னா நம்ம பேசுறதே பக்கத்தில் உங்களுக்கு கேட்காதுல, அதே மாதிரி தான். இப்போ ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு மாரியம்மா பாட்டு என் காதில் போட்டுரும். என்ன பாட்டுனாலும் போட்டுக்கோங்கப்பா. பாட்டு போட்டுட்டாங்கன்னா நல்லா சத்தமாக போட்டுக்கோங்க. நான் சொல்றத அவன் கண்டுபிடிக்கிறான்னு இல்லையான்னு பார்ப்போம். கண்டுபிடிக்கலன்னா தண்டனை இருக்கு, சரிங்களா? வாங்க நேரடி உள்ள போயிடலாம். இந்த பாட்டு தான் கேக்குதாடா? சரி கேட்கல. அங்கிட்டு இருக்கும்போதே கேட்கலப்பா. நம்பிக்கலாம்ல? கேக்குதா என்ன? இல்லை இது கேட்குது, ஆனால் நடிக்கிறான், அது தெரிஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல, அவனுக்கு கேட்கல, அவன் கிடக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி வந்து பாட்டு போட்டாச்சு. இப்போ நான் வந்து 30 செகண்ட்ஸ் டைமர் வைப்பேன், சரிங்களா? 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அவன் கண்டுபிடிக்கணும். நான் சொல்கிற வார்த்தையை என்ன அப்படிங்கிறது சரியாக உச்சரிப்பை கேட்காம வாயை மட்டும் வச்சு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதுக்குன்னு பேட் வேர்ட்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. என்ன பண்ணாம அப்படி பண்ணா எனக்கு கேட்டுருமா? ஆரம்பிப்போமா? கேக்கவா? தங்கமயிலு வா எக்ஸ்பிரஷன். தங்கமயிலு தேங்காய்பட்டி. தங்கமயிலு தேங்காய்பட்டியா? தங்கமயிலு தென்னப்பயிலு. சீரியஸா? தங்கமயிலு அறிவு இருக்க? தங்கமயிலு அறிவு இருக்கா? அவனுக்கு கேக்குது. தங்கமயிலு தரமாட்டேன். தங்கமயிலு திங்க மாட்டேன். தங்கமயிலு தங்க பையன் முடிஞ்சுப்போ. தங்கமயிலு அறிவில்லைங்கிற வரை அவருக்கு இருந்துச்சு. தங்கமயில் அந்த அது அடிக்கடி கேட்ட வார்த்தை, அடிக்கடி கேட்டு நானும் வேறட்டே கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தங்கமயிலுன்னு. இது என்ன தெரியுது? எக்ஸ்பிரஷனை நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. உங்களே நீங்களே நம்பாதீங்க. அது சரி. என்ன பண்ண போற? சரி, இப்போ வந்து பனிஷ்மெண்ட் ரொம்ப கொடூரமெல்லாம் இருக்காது. மேக்கப் தான் போட போறோம். என்னப்பா? முதல்ல படுவர், அதாவது பான்ஸ் படுவர். ப்ரொமோஷன் இல்லை, மூஞ்சிக்கு. இது வந்து மூஞ்சிக்கு போடுறதே கிடையாது பொதுவாகவே. இது நம்ம எதுக்காக வச்சிருக்கோம்ப்பா? செவத்துல லப்ப அடிக்கிறதுக்கு. இது கொஞ்சம் என்னனாலும் பண்றோம் நாங்க பயன்படுத்துறது லப்ப அடிக்கிறதுக்குங்க. அதுக்காக வேற ஒண்ணும் கிடையாது. பொடி கூட அடிச்சா வீட மனம் பவுடர்லாம் அது சுத்தமா ஒத்துக்காதுங்க. தாத்தாக்கு வாங்கி வச்சிருக்கு, அதனாலதான் இப்படி கொஞ்சோண்டு எடுத்துக்கிறது அப்பப்ப. அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது, சரிங்களா? சரி, கண்ணை மூடிக்கோங்க. இப்போ ரொம்ப அடிச்சா வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும், அப்படி அடிக்க கூடாது, சரியா? போதும், ஓகேவா? வேற எங்க அடிக்கவாப்பா? நல்லாதான் இருக்கு. வேற மிஸ்ஸிங்னா சொல்லுங்க. எங்க கண்ணு முடிக்க அப்படி அடிச்சேன்னா அந்த புருவத்துல இருந்தாதான் பாட்டு போட்டேன். வாங்கி நீ கேக்குது எனக்கு. இங்க டைமரு என்ன சொல்ல? 1 2. உன் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? கேட்கல. பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உன் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? என்னோட பேஸ்ட்ல உப்பு இருக்கா? சோறுல உப்பு இருக்கா? என்ன சொல்றானே கேட்கல. உன் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? பச உன் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்டேன். மறுபடியும் சொல்லு. உன் பேஸ்ட்ல ஏன் உப்பு இருக்கா? ஏன் உப்பு இருக்கா? என் பையன் முடிஞ்சு என்ன சொல்றான்? ஒரு இதுக்கு ஒரு ஆக்ஷன் போட்டா உனக்கே தெரியாது. என்ன சொன்ன? என் பையன் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்டேன்.
பேஸ்ல உப்பு இருக்கு. ஆமா பேஸ்ல உப்பு இருக்காங்கன்னு சொன்னவங்களாம் சமத்தாயிர மாட்டாங்க. கறி உப்பெல்லாம் தேய்க்கும் போதெல்லாம் தேய்க்க கூடாது. இப்ப பேஸ்லயே கறி வச்சு பேஸ்ல உப்பு இருக்கா? என்ன அதே தானா? சரி அப்ப வேற வைக்குமா? இரு உனக்கு வந்து எப்பவுமே ப்ளஷ் போட்டுவிடும். ப்ளஷ் அப்படின்னா ஃபர்ஸ்டே அப்படி எங்க புதுசு பரவாயில்லையா? என்னன்னா வர மாட்டியா? வருது சூப்பராக வருதுண்ணா. ஐயோ கையை காட்டு. பிளஷான மாதிரி இருக்கு போங்க. பார்க்க லேசா இதா இருக்கா. ஷின்சோ மாதிரி போட்டு விடு. அப்படி போடவா? ஷின்சோ மாதிரி. என்னை பார்த்த உடனே ஷின்சோ மாதிரி இருக்கணும். தாடி தான் குத்துதான். விடு நீ ஒரு நாள் தாடி வளரும். கவலைப்படாத. வந்திருக்கேன் என் மூஞ்சி க்ளோஸ்அப்ல பார்த்தா எனக்கு தெரியும். என்னது நீ உங்க காலேஜ்ல எல்லாம் உன்னை பார்த்தா என்னடா செய்வாங்க? எப்படி இருக்கும்? என்ன அவங்க இதுக்கு விட மேக்கப் போட்டு அசிங்கமா தான் வருவாங்க. எனக்கு பிரச்சனை யார் யாரும் புரிஞ்சு ஷின்சோவோட கொஞ்சம் அழகா இருக்கு. சரி இருக்கட்டும், விடுங்க. செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து எனக்கு முடிச்சுங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கு. அது என்னது பாசிட்டிவா நெகட்டிவான்னு அப்புறமா தெரியும்ப்பா. ஓகேவா? நெகட்டிவ் மார்க்ஸ் தான் போடுவீங்களா? போடு காதுல போடு. ஒரு பெண்ணை பார்த்து நினைவை போட்டு அதான் ஆரம்பிக்கவாப்பா. குதிரை கொம்பு. குதிரை கொம்பு. குட்டை கொம்பு. குதிரை கொம்பு. குட்டை கொம்பு. ஐயோ கிட்டாங்க. குதிரை கொம்பு. குத்தரே திருப்பி சொல்லு. குதிரை கொம்பு. கையை மடிச்சிடுவான், வாய் மடிச்சிடு. குதிரை கொம்பு. குத்த கொம்பு. குதிரை கொம்பு. குதிரை கொம்பு. குதிரை கொம்பு. குதிரை கொம்புங்க. குதிரை கொம்புன்னியா? குதிரை கொம்பு. குதிரை கொம்பு. அவருக்கு அது தெரியல. வார்த்தையே தெரியல. இல்லன்னா பிடிச்சிருப்பா. குதிரை கொம்பை பிடிச்சிட்டியா? குதிரை கொம்புனா இல்லாத ஒண்ணு. உண்டு. சரி அவ்வளவுதான் குதிரை கொம்பு. நான் வந்து ஐ கோ ஃபார் தி அதர் போன் அப்பிடைட். இந்த இருக்கு கோசம். இது வந்து நான் ரொம்பலாம் அசிங்கமான போட மாட்டேன். சின்ன வயசுல குழந்தைகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போடுறேன். அவ்வளவுதான். சரியா? வந்துரு இதை பார்த்தோடனே எனக்கு நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவனை தனியா படுக்க போட்டு போயிருவீங்க. சத்து அடிச்சிருவேன். அங்க பவுடர் இருக்கு. அப்பதான் பவுடர் போகும். கல்லீஜிரா நம்ம கண்ட்ரி ஃபுல்லோட பவுடர் போட்டிருக்காங்க. இங்கிட்டு போடல. அதுதான் கெத்து. பாக்காசிங்கமா இருக்கா? நல்லா டிஸ்டி பட்டும். அது டிஸ்டி பட்டும். இவன் சொல்லிடுவான். பார்ப்போம். பாட்டு போட்ட இவன் ஒரு போமா போட போறோம். மருதமல்லி. மருதமல்லி. எனக்கே புரியவே இல்லை. மருதமல்லி. எனக்கு உண்மையிலேயே இதுதான் எனக்கு கேட்குது. மருதமல்லி. மருதமலை. மருதமல்லி. பயப்படுறாங்க பக்கத்தில் வந்துட்டு சொல்லு. இப்போ அந்த வார்த்தை வந்து மருதமல்லி. அப்பா அவன் உண்மையிலேயே சொன்னது அசிங்கமா கேட்டுச்சுப்பா. காலை மூடிட்டு கேட்கப்ப மருதமல்லி அப்படிங்கன்னா மருதமல்லி அப்படிதான் பண்ணக்கூடாதுப்பா. வாய் மாத்தி ஏற்கனவே கேட்க மாட்டேங்குது. வாய வேற மல்லி. I do have the words bro. Come on, let's fight. வாங்க வாயில வர. சரி வாங்க. இவனுக்கு என்ன பண்ணலாம்? உனக்கு சரி ஐயோ கேட்டை போட்டு விடுவோம். கேட்டையா? அங்க முடியல படுது. இது காந்தாய் வச்சிருக்கா பாரு. அதை பார்த்துருப்பா. இது நல்லா இருக்கு. அண்ணா எப்படி கிட்டோம் போருடி. பயப்படுறான். வாழை ஆட்டல. என்னடா இது பாத்தியோ? சரி வாங்க அடுத்து காதல மாட்டிக்கோ. பொண்ணுமா இப்ப நானும் வாயை மாத்தி மாத்தி சொல்லுவேன். சரி சொல்லக்கூடாது. அதான் நான் வந்து ஒரு தடவை சொன்னா தம்பி அதை பண்ணக்கூடாது. அதை தப்பு. இதான் கடைசி இது. இப்ப நான் கேட்கறேன். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதுலயே தெரிஞ்சிடும். சரிங்களா?
தம்பி பாட்டு மட்டும் போடுங்க. ஷேர் கொடுத்துதான். ஸோ அங்க என்ன இருக்குன்னு உங்களுக்கு அந்த பாட்டு வேற கேக்குது. இதெல்லாம் வெளியே சொன்னேன்னா மானம் போயிடும். இப்போ அம்புட்டு லவ் ஃபீலியர் பாட்டா கேக்குறான். லவ் ஃபீலியர் பாட்டா கேக்குறான். நல்லா இருக்குங்க அந்த பாட்டு, நல்லா இருக்கும். அப்பதான் சொல்றேன் ரெடியா இருக்கும். அதுல உள்ள இசை மட்டும் தான் நீங்க இசை எங்க இருந்து வருது? சரி நான் சொல்றேன். அப்போ இதுல நிறைய இருக்கு. சரி வா சொல்லவா? கேக்குதா? கேக்குது. இங்க எனக்கு வெளியே கேக்குது. கேளமாக கோகிலா. கேன வேலை நாயா? இப்படிதான் எங்களுக்கு புரியுது. திரும்பி சொல்லு. கேளமாவு கோகிலா. வராடா. கோலமாவு கோகிலா. கோலமாவு கோகிலா சொல்லிட்டா. முதல்ல சொல்ல முடிஞ்சா இதேதான் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சொல்ல முடியல. கேளமாவு கேல இப்படிதான் ஏன் நீ சொன்ன. நான் சொல்லும் போது புரிஞ்சிருச்சு. எனக்கு புரிஞ்சுது. ஜெயிச்சிட்டு என்ன பண்ணும்? ஜெயிஸ்டா ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் பண்ண மாட்டேன் உடனே. போ அவ்வளவுதான். ஜெயிஸ்டா என்ன பண்ணணும்? ஜெயிஸ்டா என்ன பண்ணணும்னா கூட 2 தப்பு வேணாங்க. வின்னிங் பிரைஸ் வச்சிருக்கேன். இப்ப ஒத்த ரோசா. ஒத்த ரோசா. குட்டி குழந்தை. ஒத்த ரோசா. சத்தமா மறுபடியும் ஒத்த ரோசா. வேற மாதிரி கேக்குது. ஒத்த ரோசா. இதெல்லாம் பண்ணாத சொல்லு. ஒத்த ரோசா. கொத்த ஒத்த ரோசா. ஒத்த ரோசா. 3 செகண்ட்ல பிடிச்சா. எவ்வளவு ரோசா நிறுத்தி அதனால கண்டுபிடிச்சேன். என்னென்னமோ கேட்டு. சரி இல்ல இல்ல கொத்தா ஏதோ சொல்லிட்டு இருந்தா, வேற ஒண்ணும் இல்ல. கொத்து கொத்து. சரி சரி ரைட்டு. சரி அடிக்கடி நீ வீடியோ போடுங்கப்பா. கால சிக்கல் என்ன பண்ணுறது. சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா காணொலிகள் வந்து தொடர்ந்து வரல இல்லையா? அதுக்கு வந்து பல காரணங்கள் உண்டு. அதில் இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, சிரிப்பீங்க தெரியும். இருந்தாலும் ஒன்று வந்து அதில் வேலிடானது என்னன்னா, நான் வந்து 1 டிகிரி மட்டும் படிக்கலை. அதுதான் சரிங்களா? அது என்னங்கிறது நம்ம அடுத்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். சரியா? அப்புறம் அதே மாதிரி அதே நேரத்துல நான் 1 டிகிரி மட்டும் இல்லாம 2 பேரும் 3 தெரியல. அந்த அளவுக்கு 3 4 தெரியல. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. சொல்றேன் அடுத்ததுல தெளிவா. ஒண்ணே I'd like to plead guilty. எதுக்கு? அந்த ஒரு ரவுண்ட்ல லைசா காலை எடுத்து விட்டுட்டேன். ஆனா இரு எடுத்து விட்டாலும் அந்த தொடுவனை போட்டு பேஸ்ல எனக்கு ஒண்ணுமே கேட்கல. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இப்ப கவுண்ட் பாயிண்ட் எல்லாம் வேண்டாங்க. யாரு வின்னர்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நான் வந்து நானா ஒத்துக்கிட்டேன்னா எனக்கு +2 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது சரிங்களா? என்ன யார் வின்னர் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி நண்பர்களே, அடுத்து நம்ம அடுத்து முடிச்சிடலாம். வேற எதுவும் வேற படி பத்தி அடுத்த வீடியோல சொல்ல போறியா? ஆமா, அடுத்து வந்து அப்ப அடுத்த வீடியோ எப்ப போறோம்னு சொல்லி நாங்க ஊருக்கு போக வேண்டியது. போயிட்டு வந்து அதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சிடுறோம். நீங்க போயிட்டு வாங்க சரிங்களா? ஓகே சரி நண்பர்களே, அவ்வளவுதான் இந்த காணொலி. மொத்தத்துல பிடிச்சு நம்புறோம். நம்ம அடுத்த காணொலியில சந்திக்கலாம். அதுவரையும் உங்களது விடைபெறுவது உங்கள் வெய் ப்ரோஸ்.